காவேரி குடும்பமே அவங்க அப்பாவ சந்தேகப்படுது. இந்த மாரி ஒரு 2வது ஃபேமிலி இருக்குன்னு சொல்லி. ஏனோ தெரியல பசுபதி இதில இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு தெரிஞ்சவுனே அதில யாருமே டவுட் படல. உங்க காவேரியோட அம்மாவும் அந்த பாட்டிய போட்டு திட்டு திட்டுன்னு திட்டுது. நான் 2ஆம் தரமா நான் 2ஆம் தரமா அமைஞ்சுட்டேனா ஊர்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிருமேன்னு சொல்லி அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. கங்கா, யமுனா எல்லாரும் வந்து சொல்லி பார்க்காங்க. ஆனா யார் சொல்றதையும் வந்து காவேரி அம்மா சாரதா கேட்குற மாரி இல்ல. அவங்க ரொம்ப கலங்கியிருக்காங்க. அப்போ வந்து வருத்தப்பட்டு சொல்றாங்க, அடுத்தவங்க வீட்ல வந்து இந்த மாரி ஒரு விஷயம் நடக்கும்போது, ஒரு பொண்டாட்டி கூட கட்டி வாழ முடியாதவனுக்கெல்லாம் எதுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. ஆனா, இப்போ வந்து அவரே வந்து இப்படி பண்ணிட்டாரேன்னு சொல்லி ஏக்கமா சொல்றாங்க. இத கேட்ட காவேரி தான் ரொம்ப உடைஞ்சு போயிடுறாங்க. அவங்க விஜய் கிட்ட பேசுறாங்க. நாள பின்ன எனக்கும் இதே மாரி நடந்துருமா? நீங்க என்ன விட்டு இது மாரி போயிருவீங்களான்னு சொல்லி பேசுறாங்க. பாவம் விஜயே வந்து நாள் கணக்கா இவளுக்காக பின்னாடியே காத்துக்கிட்டு இருந்து இவங்க கூடயே இருக்காரு. ஆனா அவர்கிட்ட போய் இந்த மாரிலாம் கேள்வி கேட்க எங்க அப்பா வந்து நாங்க 4 பொண்ணுகளுக்கும் ஹீரோவா வச்சிருந்தோம். ஆனா இப்போ வந்து எனக்கே வந்து வெறுப்பா இருக்கு. இதெல்லாம் நெனச்சா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு விஜயும் கூட சொல்றாரு, அவங்க யாரோ சொல்றவங்கள வச்சு டக்குன்னு நீங்க முடிவு பண்ணிறக்கூடாது. உடனே வெறுக்கக்கூடாது. அது என்ன சிச்சுவேஷன் என்னன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி பார்க்காங்க. நீ இதுக்காகலாம் வெறுத்துறாத அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு காவேரி கூட சொல்றாங்க, நான் வெறுக்கல. ஆனா வந்து எனக்கு மனசுல இருந்து தூரமா போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இத நெனச்சு வருத்தப்படுறாங்க. பசுபதி இன்வால்வ் ஆயிட்டாருன்னு தெரிஞ்ச உடனேவே இதில அவங்க குடும்பம் உஷாராயிரும்னு நெனச்சிருப்பாங்க எல்லாரும். ஆனா வந்து இங்க அப்படியே உல்டாவாயிருச்சு. எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. நீங்க இந்த சீரியல பத்தி என்ன நெனைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்